சில மூலிகைகள் எல்லாராலையும் போய் எடுக்கவும் முடியாது. ஐடென்டிஃபிகேஷன் இன்னமும் கண்டறிஞ்சு இதுதாங்க இது கரெக்டான மூலிகைன்னு தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்த வைத்தியர்களோ இல்ல நமக்கு சித்தர்களோ பார்த்து நமக்கு மருந்தாக கொடுக்கறது தான். ஸோ இப்போவும் அப்படிதான். இப்போ நம்ம இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோம். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுல இந்த மூலிகை இருக்கு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா இப்போ அஸ்வகந்தான்னா தெரியும். ஸோ நிறைய பதிவுகள் எல்லாம் பாக்குறாங்க அஸ்வகந்தா அப்படின்னு தெரியும். அக்ரஹாரம் அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இந்த கோஷ்டம் இருக்குங்க அப்படின்னா கோஷ்டம் இது என்ன மூலிகை, இது என்னது பேரே வித்தியாசமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் ஸோ டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், சில வைத்தியர்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டில் சில பாட்டியம்மா இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க, சில மூலிகைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போவும் மூலிகைகள் எல்லாமே இருக்கு. அதை மருந்தாக செய்து நம்ம எடுக்கும்போது அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மூலிகை நிறைய பேர் கேட்பாங்க, மேம் இது என்ன மூலிகை, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இது பிளான்ட் மரமா இருக்குமா, இது கொடியா இருக்குமா, இதுல லேட்டெக்ஸ் வருது, இது எப்படி, இந்த ஃப்ரூட் இந்த டைப்ல இருக்கே, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் லேர்ன் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும்.